ஈரான் நாட்டு சிறையில் வாடும் 16 தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 1 லட்சம் ரூபாய் வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சவுதி அரேபியா நாட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணிபுரிந்து வந்த ராமநாதபுரம், நாகப்பட்டினம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த 16 தமிழக மீனவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வழி தெரியாமல் ஈரான் நாட்டு கடல் பகுதிக்குள் சென்று விட்டதன் காரணமாக ஈரான் நாட்டு அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறித்து தமது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டவுடன் அவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாம் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி நினைவு கூர்ந்துள்ளார். அந்த கடிதத்தில் எந்தவித சட்ட உதவியையும் அளிக்காமல் ஈரான் நாட்டு நீதிமன்றம் அவர்களை விசாரித்து ஒவ்வொருவரும் 5750 அமெரிக்க டாலரை அபராதமாக கட்ட வேண்டும் என்றும் 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்துள்ளது என்றும், இந்த இரண்டில் 6 மாத சிறை தண்டனையை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள் என்றும், வறுமையின் காரணமாக அபராத தொகையை கட்டாததால் அவர்களை ஈரான் நாட்டு அரசாங்கம் சிறையில் இருந்து விடுவிக்கவில்லை என்றும், ஈரான் நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தை அவர்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், தமிழக மீனவர்களுக்கு சட்ட உதவி அளிக்கவோ அல்லது அவர்கள் பணிபுரிந்த தனியார் நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுத்து அவர்களை மீட்கவோ இந்திய தூதரகம் முயற்சி செய்யவில்லை என்றும் சுட்டிக்காட்டி, சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் அபராதம் செலுத்த நடவடிக்கை எடுத்து அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமரை தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாக தமிழக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் ஈரான் நாட்டு சிறையில் உள்ள 16 தமிழக மீனவர்களது குடும்பங்களின் வறுமை நிலையினை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்க தாம் ஆணையிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தமிழக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார்.